மங்களம் மனலலிதாம் பட்சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். சிங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. 30 தேவாலயம் என்றனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணாலும் 40 முக்கோண நாயகியாளம்மன் நாதர் காமேஸ்வரன் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியே காஞ்சி நகரத்தில் துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகம் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர் நீலோபா முத்திரை மணவாளன் தபசுக்கு முன் வந்தார். சோபனம் 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் அந்த அகஸ்தியர் வேதத்தால் துதித்து நின்றார். கும்பமுனியோட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவர் ஏதுரைப்பார். இன்பமாகச் செய்த பூஜை அகஸ்தியா என்ன வேணும் என்றார். சோபனம் துரகவதனரோட அமிர்தவ ஜனங்கேட்டு சொல்லுவார் மித்ரர் வருண புத்திரர். அபய வரதகர அருமையா நான்களுக்கும் வரந்தர வேணும் தயவு செய்து. கலியுகந்தனில் இந்த பாமர ஜனங்களுக்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஓர் உபாயம் சொல்லும் என்று இறைஞ்சி கேட்கலுற்றார். சோபனம் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே, இந்த பிரச்சனைதான் சைவனருக்கு என்னால் முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ. அன்புடன் கேளும் ஏக மனசாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர்மாக இல்லாவிட்டாலே இந்த மானிடருக்கு மயக்கம் இல்லை. ஹயக்ரீவர் சொற்கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதிபராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேணும் என்ன தண்டனிட்டு கேட்டார். சோபனம் அந்த ஹயக்ரீவர் தம்மோட மனசல் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் ஸ்வமுகர். அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னிலே வச்சு பின் படிந்து கேட்கலுற்றார். சோபனம் பகவானே, தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தாரப்போ. சோபனம் ஆதியந்தம்பர சக்திக்கில்லை ஆதாரமும் ஜெகத்திற்கு வல்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாது ஒருவராலே. ஆனாலும் தெரிஞ்ச மட்டுக்கும் இப்போ அவளோட சில அவதாரம் சொல்வோம். உன்னை பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம். சோபனம் முன்னாள் தேவேந்திரன் வெள்ளை அணை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்பொழுது தன் நினைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். இந்திரன் மதத்தை அடக்க வேணுமென்னு ஏவினார் ஈசரும் துர்வாசரை. வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார். சோபனம் வாங்கி மாலையை இந்திரன் யானையினுடைய மண்டையில் வைத்தான். மதத்தினாலே ஓங்கி துதிக்கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மிதித்தது. துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார். உன் கர்வம் அல்லோ இந்திரா, இது செய்ய சொல்லிற்று கர்வேஸ்வரி போம் என்றார். சோபனம் சபித்து விட்டு முனி போகிய பின்பே சக்ரேசன் அமராபுரியில் வந்து
அபசகனங்களை கண்டு பயந்து ஆச்சாரியார் பிரகஸ்பதியை வருத்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரிச்சு அவரை பார்த்து இந்திரன் ஏது உரைப்பான். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றது தேவரீர் வழி சொல்லும். சோபன்னும் தேவகுருவும் கேட்டு சொல்வார். இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தால் தீரும், பாபகர்மம் அனுபவித்தால் தான் தீரும். பிராயச்சித்தென்னால் போவதில்லை, நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது. லட்சங்கோடி ஜென்மமானாலும் ஒன்றிகை பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே, உண்மை நான் சொல்வேன். சோபன்னம் ஹத்தி திருட்டு ஹிம்சை பானம் பரதாரம் அஞ்சும் பஞ்சமாக பாதகமாம். அறியாத்தனத்தாலே அஞ்சு பாவம் செய்தால் அந்தந்த ஜாதி போல் நிவர்த்தி உண்டாம். பிரம்மகத்திக்கொரு சாத்திரம் இல்லை, பிராயச்சித்தம் ஒரு நாளும் என்றா. திருட்டென்ற பாவத்திற்கோர் உபகதை சொல்வேன், தேவேந்திரா கேள். சோபன்னம் களவு தோழில் அங்கம் செய்து கொண்டு வரும் கள்ளனொருத்தன் காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாக சேர்த்து நடு காட்டில் கொணந்து புதைச்சி வச்சான். கள்ளனுக்கு கள்ளன் வேடன் ஒருத்தனவன் கண்டு வனம் போனான். பின்னாலே மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான். சோபன்னம் கொண்டு வந்தந்த பணங்களை எல்லாம் கொண்ட பெண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கி உள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பாள். வால்மீகர் சாபத்தால் வேடர்க்கு தனங்கள் விருத்திக்க மாட்டாது, அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வெகு நாளிருக்கும் தனம். சோபன்னம் காரியம்மாம் இந்த வார்த்தையை கேட்டு வேடன் கிராமம் தடாகந்தோ பாலயங்கள் பாரியாகச் செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியோடு தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்திக்கு காலங்கள் சென்றபின் விஷ்ணு பிரம்மா சிவ யமதூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்திற்கு கூட்டி போக வந்தார். சோபன்னம் நாரதர் வந்திந்த தூதருக்கு சொல்வார், 4 இவர் காற்று ரூபம். திருடின பணத்துக்கு உடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களை. பணத்துக்கு உடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாவம் போய் புண்ணியம் சித்தித்தது. பணத்துக்கு உடையவர் நல்ல கதி அடைஞ்சார், பார்த்துக்கொள் இந்திரா. சோபன்னம் ஜனங்களை ரட்சிக்க ராஜன் மாத்திரம்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள். மனிதர்கள் பசுயக்கம் தவறுதலாய் செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யுவனாச மகராஜன் யஜ்யத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார். தேவர்க்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார் தயவாக பிரம்மாவும். சோபன்னம் சுரபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு, சுட்டுக்கொரு வருஷ கணக்காக. பரதார கமனத்தால் ஆட்சி குறைஞ்சிடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதார கமனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலும் பரதார நினைவில்லாதாருக்கு ஒரு நாளும் கமடில்லை. சோபன்னம் நம்பரதாரம் முந்தன்னம் ஒன்றோடு பஞ்சமகா பாதகங்கள் அஞ்சி ஏன் நீதிகளையெல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாவமெல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாவங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சதசாட்சாரி ஜபத்தினாலே. தீராத பாவத்தை செய்யாதே இந்திரா, சொல்லுவேன் உனக்கிப்போ. சோபன்னம் முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோகிதராய் சொன்னபடிக்கு இருந்தான். உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாக அவனை நீ விதைத்தாய், அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபன்
வதத்தால் பிரம்மகத்தி விரட்டி தொன்னை இந்திரா சோபன சோபன விஷ்ணு கரிந்தந்த பிரம்மகத்தியை இட்டம்மாயின் முது இரக்கத்தோடு பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மகத்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கொடுத்து அவர்கள் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வச்சார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருத்தர்னை கொன்று கத்திப்பட்டாய். அதுவும் போதாபடிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபிச்சார். இது எல்லாம் ஒருமிக்க பலன் அனுவிப்பாய். இந்த க்ஷண நிமித்தங்கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பார் உன்னுலகில் இந்திரா, சோர் இல்லாதவர் போல் ஆனால் தேவாள் லோபிகள் ஆனார்கள். லோகத்து விப்ரர்கள் ரொம்ப ஊர்பாதம் கண்டேன். சோபன சோபன்னம் இப்படி இந்திரனுக்கு குருவின் கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது மப்பு தட்டி கொண்டு கசராளுடனே மலகன் என்ற சூரராஜன் அமராவதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராளு இந்திரனும் பிரம்மாவிடம் போய் அசுரன் செய்தி சொன்னார். சோபன சோபன்னம் சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டுக்கட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்று நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சூதரே ஜெயம் தருவார் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றார். உடனே சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள். சோபன சோபன்னம் சேஷசயனருடைய சரணாம்புஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து ஆசாம்புவர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின்ற காரியம் இந்த நித்திரை உண்டோ. சோபன சோபன்னம் மலகன் முதல் நான அசுராளை வதச்சி மாதவா இந்திரனை நிலையிலாக்கும் அழகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைச்சி அந்த குறைவு உமக்கில்லையோ. கருடவாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாக ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத உபாயம் சொல்வேன். சோபன சோபன்னம் அங்கே போய் சொல்லுங்கள், அசுராளுடனே அமிர்தவானம் செய்தோமானாக்கால் உங்களுக்கு எங்களுக்கு சாவில்லை ஒரு காலம், எல்லோருமாய் அமிர்தங்கடைவோம். இப்படி சொல்லியே அசுராளை எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வாருங்கள். அப்போ அசுராளுக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்குத்தான். சோபன சோபன்னம் பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்திரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகிய கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடஞ்சீரேயானார். வரும் அதிலிருந்து அமிர்தகுடம் நிச்சயமாய் உங்களுக்கு தானேக அமிர்தம் நீங்களே புஜிப்பீர்கள். சோபன சோபன்னும் அரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசூராளுடன் ஆங்காரம் இல்லாமல் போய் சொன்ன உடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதன்றே. ஸ்ரீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு கந்த தேவாளும் அசுராளும் ஸ்ரீராப்தியில் போட்டார். சோபன சோபனம் மந்திரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலப்புறத்தை அசுராள் இழுத்தாள். வாசுதேவருடைய ஆజ్ఞையால் தேவர்கள் வால்புறத்தை பிடித்து இழுத்தார்கள். ஈஸ்வரும் பிரம்மரிஷி கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபன சோபனம் மந்திரகிரி அமைந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்து சங்கையுடன் கீழே கூர்மாவாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடித்தேவாளோடு அமிர்தங்கடைஞ்சி கொடிய கசூராளை மயக்கிவிட்டு வாடும் தேவருக்கு அமிர்தம் கொடுத்திட மனதில் நிச்சயித்தார். சோபன சோபன்னம் இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தைய புக்கக்கியது. மழு போல எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவக்கினார்கள்.
பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேணும் என்று பரமேஸ்வரரும் விஷத்தை விழுங்கி விட்டார். தோத்தரித்து பரமேஸ்வரரை பின்னும் துவக்கினார் மதனத்தை. சோபன சோபன்னம் பாரிஜாதம் காமதேனுவும் ரத்னமும் பிறந்து தேவேந்திரனிடம் சேர்ந்தது. நாரியர் வந்தார், பாலச்சந்திரன் வந்தார், இந்திரனும் ஈசனும் அடைந்தார்கள். பின்னும் அநேகம் ரத்னங்கள் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்டு தன்வந்திரி வந்தார், லக்ஷ்மி தேவி வந்தாள், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள். சோபன சோபன்னம் வஞ்சகசுராள் அமிர்த கலசத்தை வந்து வரிச்சு கொண்டோடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க அவர்களுக்கும் சண்டையாக. லோகேசர் ஹரியந்த சண்டையை கண்டு லோகமாகையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷம் தரித்து கசூராளை மோகிப்பித்தாளம்மன். சோபன சோபன்னம் சண்டை பிடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை கொலு சுபாத சரம்பிலி காலாழி தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில். இழை சேர்ந்த பட்டோடு மேகலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை பூரத்தில் கட்டி இணையில் அரவிக்கையுடன் மார்பிலே முத்துவடம் இளங்குங்கை வளையுடன். சோபன சோபன்னம் மாதளம்பட்டு போல் உதடும் கனிவாயும் மதனன் விலை போல புருவங்களும் காது குண்டலத்தோடு மூக்குனத்தும் ஜொலிக்க கருங்குழலாய் பின்னல் சுட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவாள் சண்டையை நிறுத்திவிட்டு யார் இவள் என்று சுற்றி வந்த சுதாள் அமிர்தத்தை மறந்தார்கள். சோபினம் சோபனம் அப்போ மோகினி சொல்வாள் அசுராளுடனே, ஐயன்மாரே கேளும் சண்டையானால் இப்போதன் கையிலே தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவாளுக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம். காரியம் என்று உங்களுக்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்ன மாகை மோகிப்பித்தாள். சோபன சோபன்னம் மூடக சூறாளும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓகோ தேவருக்கு அமிர்தம் பொழிடாள் சொர்ணக்கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் விளைபாத சரங்குலுங்க சொர்ணம் போல் மோகினியை கண்டு சூறாள் சும்மா இருந்தார்கள். சோபன சோபன்னம் பொட்டன் நகவிளவன் தேவர்களுக்கு பொழிந்து கொண்டு ஒடுக்கத்தில் வரும்பொழுது பொட்டை எடுக்கும்பொழுது அகப்பையனுடைய ஓசை கூடத்தினுள் கேட்கிறது. மடையர சுராளுக்கு அது கூட தெரியவில்லை. மாகையை அறிந்தார் ராகு நடுவில் விழுந்து சந்திர சூர்யாளுடனே ராகுவும் குடிச்சான். சோபன சோபன்னம் சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரமாய் அமிர்தம் பொழிஞ்சுவாராள். சந்திர பாஸ்கரன் சொல்லி கொடுக்கவே அகப்பையால் தலையறிஞ்சாள். ராகுவே மோகினி ராகுவின் தலை ரெண்டாக ஆகாசத்தில் போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுராள் முன்னே வைத்துவிட்டு மோகினி அந்தர்ஜனமானாள். பிழிக்கிறார் அசுரர்கள். சோபன சோபன்னம் காணாத மோகினி தேவியையும் வெறும் கலசத்தையும் கண்டாள். அசுராளெல்லாம் துணித்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை. பின்னும் அவர் சுதையுடைய பலத்தாலே தேவர்கள் அசுராளை துரத்தி அடித்து பாதாளத்திலே துதித்து கொண்டு விஷ்ணுவை சொர்க்கலோகத்தில் சுகமாக இருந்தார்கள். சோபன சோபன்னம் லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே லட்சம் கோடி உள்ளதிலே செல்வோம். கேளும் பக்தியோடு கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகம் இல்லை. பூர்வத்தில் தட்சனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனாரங்கதுக்கு தாட்சாயணி போனாள். சோபன சோபனும் தகப்பனும் தாயம்மா வந்தாய வென்று
சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்பூரம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கிவிட்டு யஜ்யம் செய்தான் தட்சன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டுமென்னு விசய அக்னியிலே மறைஞ்சு பார்வதியாக வேறே அவதரிச்சாள். சோபன சோபன்னும் இதை கேட்டு ஈசனும் தட்சன் தலைய கிள்ளி எரித்து விட்டு யஜ்யம் நிறைவேற்றி விட்டு வந்து ஹிமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தை யோக தவசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவீடை செய்வித்தார். சோமன சோபன்னம் சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. தாருகாசுரன் அடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமியின் மன்மதனை ஏவினார். வாராய் மன்மதனே, தேவியோடு ஈஸ்வரே வாழும்படிக்கு செய்வாய். சோபன சோபன்னும் தேவாள் சொன்னபடி மன்மதன் பாணத்தால் தேவதேவரை தொடுத்தடிச்சான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார். மூன்றாம் நாள் பயந்து பார்வதியம்மன் அதை கண்டு ஓடிப்போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை விசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான். சோபன சோபன்னும் சாம்பமூர்த்தியும் அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தவுடன் சாம்ப சிவனோட அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்தவின்றி வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபன சோபன்னம் 60,000 வருஷ சாம்ராஜ்யம் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சார். அவர் கோபாக்னியில் உண்டானதால் இவன் அசுரனாகி நான் அதை கண்டு பிரம்மா அமர சத்ருவானம் பண்டு போலே என்றார். ஆகையால் பேர் வண்டன். சோபன சோபன்னம் வண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன கசுரால் கேட்டு கண்டகசுராள் வண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டான உண்டாக்கவே மயனை வருத்தி வண்டாசுரன் உடனே மகேந்திரபுருக்கு இதற்கு பக்கத்தில் செய்ய சொன்னான். சோனிதபுரத்தை மையன் செய்தானதை நன்றாய். சோபன சோபன்னம் சுக்கிர பகவான் கொண்டு கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண்சாமரங்குடையும். சுக்கிரன் போல் யோஜனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபி மர்தனாம். சோபன சோபன்னம் அட்ட மந்திரிமார்கள் மந்திராஜலனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜன் நடத்துகிறான். துட்டக சூராளின் துர்ப்புத்தி கேட்காமல் சுக்ராச்சாரியார் நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராளும் செய்கிறார் சுக்கிரன் சொல்லால். மதியின் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது. சோபன சோபன் பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பீடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான். தேவர்களை துட்டனங் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள். வில்வலாந்தகனை கேள். சோபன சோபன்னம் தங்கட்கு வினை தேவாள் தானே வருத்தி கொண்டாள். தாருகாசுரனை வதைக்க வென்று சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் விழும் புலியைப் போல சுவாமி தவசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகி நான் பண்டாசுரன் வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள். சோபன சோபனம் நிற்சலர் படுகிற சங்கடம் அறிந்து சத்துரு சம்கார மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமாதாய் சொல்வார். மகாவிஷ்ணு தோழி மகை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபத்திரவி போவென்றார். சோபன சோபனம்
உத்தரவாலே மாகையின் தனக்கு ஒப்பான 8 தோழிமாரோடு உத்தியானவனத்திலே மண்டாசுரன் நித்தியம் உதயத்துள் குளிக்கும் குளக்கரையில் பச்சைக்கல் இழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாகை வீணையோடு பிச்சிக்கொடி மேலே குயில் குவினா போல் பெண்கொடி பாடுகிறாள். சோபன சோபனும் நித்தியம் வருவது போல் மந்திரி மாரோடு நீராட வந்தான் மண்டாசுரன். சித்ராங்கியான மங்கையை கண்டான், தேன்மொழியாளோட பாட்டுங்கேட்டான். மாகையை அடைந்தான் பண்டாசுரனும், மந்திரிமாரிட்டு பெண்களை சேர்ந்தார். மாகையோடு அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவர்காட்சி. சோபன சோபனம் மாகையாகிய மடுவில் விழுந்தான், மறந்தான் மண்டாசுரன் சிவபூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை வரமும் கழிந்தது நிமிஷம் போல. குடிலாட்சன் முதல மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல மாய்கைகளை அடித்து பறித்தால் அங்காரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது. சோபன சோபனும் அந்த சமயத்தில் நாரதர் ஓடிப்போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வார். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும். செய்யுங்கள் தவசை தாமசையாமல். இப்படி தேவருக்கு புத்தி சொல்லி விட்டு ஏயினார் நாரதர். சோபன சோபனம் தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்கிர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தவம் செய்தார்கள். ஆகார நித்திரை விட்டல்லா தேவாளும் அதிகடினமான தபசு இருந்தார். பகவதி ஈஸ்வரியாள் இதுவரைக்கும் பிரத்யட்சமாகவில்லை. சோபன சோபனம் அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவரோட முதல் கொள்ளை போனது போல் விஜயாக வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்னம் செய்ய சொன்னான் தேவருக்கு. செய்தியை கேட்டவுடன் மாகையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனையுடன் வந்தான் வானவர் தங்களிடம். சோபன சோபன்னம் வந்து இங்கே பார்க்கும்போது தேவரை சுற்றி மாகையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட, சரிபடாமல் அவன் ஓடிப்போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசுரன் போட்டதென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சரணமானார் தேவர். சோபன சோபனம் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர். சோபன சோபனம் பின்னும் அந்த தேவர் எல்லாருமாய் கூடி புத்தியாலே ஒன்று நிச்சயித்தார். ஒன்று செய்வோம், தேவி ஜெகத்திலே உண்டானாள், ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் அவரவர் தேகத்தை கணுக்கணுவா செய்தித்து ஹோமம் செய்வோம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார். சோபன சோபன்னம் கால் முதல் தோல் வரை ஹோமம் செய்து தேவாள் கழுத்தோடு குதிக்க நிச்சயத்தார். மின்னல் மாலை போல அக்னி குண்டத்தில் மின்னிக்கொண்டொரு காந்தி உண்டாயிற்று. ஆசிரியத்துடன் தேவாள் தேஜஸை கண்டாள். அதற்குள்ளே ஸ்ரீசக்கர ரதத்தை கண்டாள். அழகான ஸ்ரீசக்கர ரதத்தின் மேலலிதா அம்மன் அவதரிச்சாள். சோபன சோபனம் வானுலகத்து தேவாள் தாபத்தை தீர்த்திட வந்து லலிதை அவதாரமாய் பட்டுக்கூடை கவிய சித்திர பொன்றதம் பளிச்சு பளிச்சென்று ஒளி திகழ ஸ்ரீசக்கரராஜ ரதத்தினில் தேவியும் சிங்கார ரூமமாய் காந்தி மின்ன ஆலவெட்டமன் சாமரம் போட சகிகளும் அக்னி குண்டத்தின் நடுவில் வந்தாள். பத்மராகத்தினால் 2 பாதங்களிலும் பாதசரம் பீலி கொலுசுகளும் ஹம்சம் போலே அம்மன் நடையழகும் நல்ல யானை துதிக்க போல் துடையழகும் சிவந்த பீதாம்பரம் உடுத்த பின் தட்டும் சிரித்த இடையில் ரத்ன மேகலையும் நவநீதம் போன்ற தொப்புள் சின்ன பூதரத்தில் அழகாய் மும்மடிப்புடன்.
சோபன சோபன்னம் தாமரை மட்டு போல் தளதள வென்று இரு ஸ்தனங்களும் சரப்பழி முத்துசரம் கமுகு சங்கு போல கழுத்துஞ்ச வந்தி வகை கட்டிய மாலை என் 4 கையும் நவரத்னம் இழைத்திட்ட வளையுங்கோலு சோடு 4 கையில் கணையாழி மின்ன நவக்கயிறும் கரும்பும் துரட்டியும் புஷ்பமும் 4 கையிலும் உண்டு சோபனம் சோபன்னம் பவழம் போல் உதடும் குறுக்கத்தி மொட்டு போல் பல்லுகளும் ஒளி காந்திகளும் கருநீல புஷ்பம் போல் விழியின் தழம்பு போல் காதுகளும் விற்போல் புருவங்களும் அழகு சம்பக முட்டு மூக்குன்னத்தும் புல்லா குங்கண்ணாடி போல் கன்னங்களும் இருகாதில் ஓலை குண்டலம் வாளி முதலாய் இலங்கும் சந்திரமுருகும் சோபன சோபன்னம் அர்த்த சந்திராகார நெற்றியில் சிந்தூரம் அதிசிவப்பம் 3ஆம் கண்ணது போல் அர்த்த சந்திர கலையும் சுட்டிரா கொடியும் அழகு நீளமான கேசத்தின் மேல் சிந்தாமணி ரத்னத்தாலே கிரீடம் சிரசிலே தரித்து கொண்டு இருக்காளம்மன் சந்தனம் கஸ்தூரி புனுகு பூமாலையும் தரித்து மாதா வந்தாள் சோபன சோபனம் மண்டல பால அக்ரன் போலம்மன் வர்ணமும் வளமுள்ள சந்திரகாந்தி சீதளமும் கண்டவுடன் தேவியை கைகூப்பி தேவர்கள் கனகத்தடி போல் விழுந்து பணிஞ்சார்கள். தேவர்களுடைய தேரணத்தை கண்டு ஸ்ரீலலிதை மெத்த இரக்கத்தோடு அவ்வளவு பேரையும் அமிர்த கண்ணால் பார்த்து அங்க குறை தீர்த்தாள். சோபன சோபன்னம் திடமான தேகத்தை அடைந்தார்கள் தேவர்கள். தேவியுடைய கிருபை அனுகிரகத்தால் அடிக்கடி நமஸ்கரித்து விட்டு கீர்வாணர் அஞ்சலி பண்ணி ஸ்துதி செய்கிறார். ஓம் நமோ நாராயணியே பகவதி, உன்னை ஸ்துதிக்கிறோம் அதிதி புத்திராள். என்று போல் எங்களுடைய தாபம் எல்லாம் தீர்த்து என்றும் எங்களை ரட்சி. சோபன சோபன்னம் 3 உலகங்களையும் 4 வேதங்களையும் முழுவதையும் பெற்ற மாதா நீரே. வானுலகமும் சர்வராஜ்யாதிகாரமும் வரம்பும் சாம்ராஜ்யமும் கொடுப்பதின் நீர். 7 வகை வேதத்தின் 84ஐயும் ரட்சிக்கின்றாயாரு நீரே அம்மா. சாட்டாங்கமாக நமஸ்கரித்தோம் அது சரணாம் பூஜங்களில். சோபன சோபன்னம் அதல விதல ரசாதல சொர்க்கங்களிலும் அம்பிகையின் தேக ஒளிகள் வீச சுதையும் சுதாவோடு வளகேச நக்கினி சுரர் கருடர் கிண்ணரர் சித்தர்களும் ஹரிபிரம்ம ஈஸ்வரோடு எல்லாம் உமது ரூபம் யாராலே ஸ்தோத்திரம் செய்து முற்றும். லேசம் சொன்னோம் மகிமை 1,00,000 கோடி உள்ளதில் லலிதைக்கு நமஸ்காரம். சோபன சோபன்னம் துதியாலை மெத்தமா நங்குளிர்ந்தீஸ்வரி சொல்லுவார் திரும்பவும் கீழ்வானக்கு. இன்று முதல் பயத்தை தூர விட்டு விடுங்கள், இந்த பண்டாசுரன் நமக்கு பஞ்சு. அரை நிமிஷத்தில் பண்டாசுர புழுவை அக்னி எரித்தால் போல் வதைத்திடுவோம். ஒரு வாக்குக்கு மறு சொல் இல்லை நமக்கு, உங்களுக்கே மங்களம். சோபன சோபன்னம் மன்னாவதாரம் ஆனதை அறிந்து அப்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தார். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் கந்தர்வர் கிண்ணரர் கிம்புருடர் அப்சரசும் பைரவர் க்ஷேத்திரபாலர் ஸ்கந்தன் கணபதி 8 திக்குபாலரும் சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேழு மாதாக்களும் வந்தார். சோபன சோபன்னம் சகலரும் வந்து லலிதா தேவியுடைய சன்னதியில் நிரம்பி இருந்தார்கள். மகாதேவியை நமஸ்காரம் செய்துவிட்டு வாழ்த்தி துதித்து கொண்டிருந்தார்கள். 4 முகராஜையால் தேவிக்கு மண்டபம் நல்ல சிற்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கு இசைந்தார் போல கிரகம் நிர்மாணம் செய்து வச்சார். சோபன சோபன்னம் அம்மன் கிருபையால விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்தம் பளபளவென்று மின்ன சிம்மாசனம் உண்டு பண்ணி வச்சார். பட்டாணகமப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான கம்மனுக்கு இப்போ நாயகர் வேணுமே. சோபன சோபன்னம் விக்கி கணவனார் ஈசர் அல்லாமல்
ஜகத்திலே ஒரே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலி இருப்பு அரவமும் எறும்பும்பே ஆபரணம். சாம்பலும் பூசி சடைந்தரித்து தலைமண்ட ஓட்டை எங்கையில் கொண்டு அம்பலத்தாடினார். இவருக்கு கணவராய் ஆகுவதப்படி சோபன சோபன்னம். இப்படி பிரம்மா மனசில் எண்ணியதை ஈஸ்வரறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரம் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்து இந்தப்படி தேவி முன்னே நின்றார் ஈசன். சோபன சோபன்னும் நின்ற நிலையில் அதி சுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்தழகும் என்றும் 16 வயசும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈசனை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் 2 பேரிட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓமன்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார். சோபன சோபன்னம் கமலாசனருடைய ஆக்ஞையால் விஸ்வகர்மாவும் மயனும் 2 பேருமாய் கமனீயமான சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினார். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்கள் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபன சோபன்னம் ஜோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவரோடு பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னோட கழுத்தில் இருந்தொரு மாலையை கழட்டி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழித்தல் அந்த மாலை ராஜியா சேர்ந்தது. சோபன சோபன்னம் கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்பவர் செஞ்சுரிந்தார். ஊர்வசி முதலானோர் நத்தானம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரிச்சாள். ஈஸ்வரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளைத்தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபன சோபன்னம் பத்மாசனர் சொல்லார் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவ சப நடுவே பத்னியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வரருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்யாதானம் செய்தார் மகாவிஷ்ணு. காமேஸ்வரரும் திருமிங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு. சோமன சோபன்னம் நெய்யால் ஹோமம் செய்து பாடி கிரகணம் செய்து ஈசரம் மன்னை அம்மி ஏற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே. சோபன சோபன்னம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமீசர் விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை 2 பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்கினி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள். சோபன சோபன்னம் அவரவராலையான அஸ்திரங்களை எல்லாம் அம்பிகை முன் வச்சாரமராளெல்லாம். கல்யாண ஆன பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவாரெல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்ன பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார். சோபன சோபன்னம் 18 வாத்திய மத்தள தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மதையான குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க ஜோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரத்தி கோதையர் எடுத்தார்கள். சோபன சோபன்னம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி துணை ஜெகதம்பா தேவி சரணம்.